ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சு கலர் சேஞ்சஸ் ஆகணும், வறுத்துக்கலாம். இப்போ பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கலர் சேஞ்சஸ் ஆகி வரணும். இப்போ வறுபட்டிருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆற விடணும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்க தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன். 300 கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் காம்போடு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சொத்தையாக இருந்தால் இப்படி பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் எண்ணெயில் சேர்க்கும்போது ஈரமாக இருக்கிறதுனால துணியால் துடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்சஸ் ஆகி வதங்கியிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு ஜீரகம் பொரியணும். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 பாதியாக கீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.